மாநில உரிமைகளை மத்திய அரசு தொடர்ந்து பறித்து வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை மீட்பதற்கு தக்க தருணம் அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் கோலாகல கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கோட்டை கொத்தளத்தில் உள்ள 119 அடி உயர கொடிக்கம்பத்தில் மூவர்ண கொடியை 5வது முறையாக ஏற்றி வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் அதிகரிப்பு, பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை உட்பட 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். தொடர்ந்து பேசிய அவர், மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய நீதியை எப்போதும் போராடி பெறும் நிலை நீடிப்பதாகவும் இது கூட்டாட்சி இந்தியாவிற்கு அழகல்ல என்றும் கூறினார். இது மாநிலத்தின் வளர்ச்சியை மட்டுமின்றி இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் பாதிக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஒன்றிய அரசு சட்டங்கள் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் ஒன்றிய அரசு காட்டும் பாரபட்சத்தாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றை கலைந்திட ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல் பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். சுதந்திர தின விழாவில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மூத்த தலைவரான பேராசிரியர் KM காதர் மொய்தீனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகைசால் தமிழர் விருது வழங்கினார். இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு அப்துல் கலாம் விருதும், காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசனுக்கு கல்பனா சாவ்லா விருதும் வழங்கப்பட்டது. இதேபோன்ற 5 பிரிவுகளின் கீழ் 11 பேருக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்பட்டது. குறிப்பாக சமுதாய பங்கேற்பு மூலம் மாற்றத்தை கொண்டுவரும் ஊரக மேம்பாட்டு முயற்சிகள் பிரிவில் காவல் உதவி கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார், வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன், வட்டார வளர்ச்சி அலுவலர் யமுனா ஆகியோருக்கு நல் ஆளுமை விருது வழங்கப்பட்டது. தமிழ் மொழியின் உலகளாவிய மேம்பாடு பிரிவில் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் இணை இயக்குநர் கோமகனுக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்பட்டது. பாரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பன் தங்கவேலு, உலக கேரம் சாம்பியன் காசிமா ஆகியோருக்கு முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது வழங்கப்பட்டது.